வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் தேதி 5வது மாதம் 2017ஆம் ஆண்டு சித்திரை 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளிடம் சிறிது கவனம். தேவையில்லாத வாக்குவாதம் குடும்ப விஷயத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது மிக மிக நன்மை. சிறு சிறு விஷயத்திற்கு பிபி ஏறிக்கொண்டு கத்துவது பெருமளவு சிக்கல்களையும் கஷ்டத்தையும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு ஏற்படுத்தும். உத்தியோகம், வெளிவட்டாரம், குடும்பம் மற்ற அனைத்து விஷயங்களும் நிதானத்துடன் இருப்பது இன்று உங்களுக்கும் நன்மை, உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியமாக எடுக்கக்கூடிய பலவித முடிவுகள், பெரிய அளவுக்கு பாராட்டுதல்கள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழில் நிமித்தமாக நிச்சயமாக ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனை தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இன்று காணப்படுகிறது. சுபகாரியத்தினுடைய பிரச்சனைகளை இழுத்து கொண்டே போகாமல் டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உடனடியாக நல்ல நிவர்த்தி ஏற்படுவதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதற்குண்டான உகந்த நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். லாபம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. சூரியாதிக்கம் அற்புதமாக இருப்பதனால் மேலதிகாரிகளுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் நிரந்தரமாக உங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான பிராப்தம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்கள். கடல் கடந்து நல்ல செய்திகள் வருவதுடன் கடல் கடந்த தொழில் நிமித்தமாக எல்லா விதமான பயணங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தேவையில்லாத குழப்பம் நீங்களாக ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் நீங்களாக குழப்பி மற்றவர்களையும் குழப்பி குடும்பத்தாருடன் தேவையில்லாத வாக்குவாதம் செய்து மொத்த நிம்மதியும் கெடுத்து விடாதீர்கள். உத்தியோகத்திலோ தொழில் நிமித்தமோ வாக்கு கொடுப்பதிலோ ஒருவித குறைபாடும் இல்லை. கொடுத்தவைக்க காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கௌரவமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக உள்ளது. அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருள்களை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்டுகள் விஷயத்தில் மிக கவனம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் பிறருக்காக ஜவாப் ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வீணான அனாவசிய பொருள்கள், அனாவசிய செலவுகள் விஷயத்தில் நகர்ந்து கொள்ளுங்கள். பிறர் மெச்ச வேண்டும் என்று சொல்வதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். சுப செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவதும், வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் கிடைப்பதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பல விதத்தில் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் புது உக்திகள் பலரால் பாராட்டப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்தாலும் தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்று பலரால் பாராட்டப்படுவதும் நீண்ட நாள் சிக்கல் ஒன்று தீர்வதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது எல்லாம் காணப்படும். அதே சமயம் இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள துளாராசிக்காரர்கள் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக மிக கவனம். யாரை பற்றி புறம் பேசாதீர்கள்.
மற்றவர்கள் உங்களிடம் மற்றவர்களை பற்றி புறம் பேசினாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். டெலிஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக மிக கவனமாக பேசுங்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. தந்தையாருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். பெற்றோர் பெரியோர் சிறிது கூறுவதை தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்கள். வாக்குவாதம் வேண்டாம். அடுத்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ தொழில் நிமித்தத்திலோ எந்தவித பாதிப்புகள் காணப்படவில்லை என்றாலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தஸ்தாவேஜுகளை ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதிப்பது மிக முக்கியம். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். எல்லா விஷயத்திலும் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு ஆதி முதல் அந்த மாதிரி நோண்டி பார்க்காதீர்கள். எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்தால் சுகமும் சந்தோஷமும் கண்டிப்பாக நிறைவுடன் எப்பொழுதும் இருக்கும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு பாதிப்பும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ தொழில் நிமித்தமோ கொடுக்கல் வாங்கலிலோ பணத்தட்டுப்பாடிலோ பாதிப்புகள் காணப்படவில்லை என்றாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையீடு, ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் இன்றைக்கு முக்கியத்துவம் தவிர மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். தேக ஆரோக்கியம், ஜுரம் போன்ற பிரச்சனை சிலருக்கு ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். ஏற்றமான நாள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. எடுத்த காரிய ஜெயம். உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கோபதாபப்படாமல் புது புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வழக்கு போன்ற விஷயம் சாதகமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அடிவயிறு, கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இன்று சிறிது தடைகள் காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாட்டை முடித்து கொண்டு செல்லக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி ஏற்படுத்தி தரும். அதே சமயம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சிறு ரகசியங்களை ரகசியமாக வைத்து கொள்வதும், எந்தவித இடமாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், கடல் கடந்த பயணங்கள், தொழில் நிமித்தமாக குடும்ப நிமித்தமாக செல்லக்கூடிய பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.